சென்னை வண்டலூர் அருகே கானா பாடல் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நண்பர் வீட்டில் தங்கியிருந்த பரத் சேனு ஆகிய இரு இளைஞர்களை ஹெல்மெட் அணிந்து வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வசந்த். முழு விவரங்கள் என? வணக்கம். மணிமங்கலம் அருகே 2 இளைஞர்களை வெட்டி படுகொலை செய்துவிட்டு 6 நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். அதாவது சென்னை தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் வரதராஜபுரம் பகுதியை சார்ந்தவர் பரத், அவருடைய நண்பர் சீனு. இருவரும் கல்லூரியில் பயின்று வரும் நிலையில் துக்க நிகழ்ச்சிகளில் இந்த கானா பாடல்களை பாடும் வேலையும் செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு உரகடம் அருகே நடைபெற்ற துக்க நிகழ்வில் அங்கு கானா பாடல் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வீட்டிற்கு வரும் வழியில் படப்பையிலேயே அவருடைய நண்பர் வீட்டில் தங்கியுள்ளனர். அதாவது அம்மனம்பாக்கம் பகுதியில் உள்ள அவரது நண்பர் வீட்டில் தங்கியுள்ளனர். அப்பொழுது வீட்டில் அந்த லோகேஷ் என்பவரின் வீட்டில் தங்கியிருந்தனர். அவருடைய தந்தை, தாய், தங்கை உட்பட ஒரு 4 பேர் அந்த வீட்டில் இருந்தனர். இந்த நிலையில் 3 இருசக்கர வாகனத்தில் வந்த 6 நபர்கள், அதாவது ஹெல்மெட் அணிந்து முகத்தை மூடியவாறு வந்த 6 நபர்கள் சீனு மற்றும் பரத்தை சரமாரியாக வெட்டி தாக்கியுள்ளனர். இதை தடுக்க முயன்ற லோகேஷின் தந்தையும் வெட்டியுள்ளனர். இதனால் தந்தை, மகன் உட்பட 3 பேரும் ஒரு வீட்டின் அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டு அவர்களை தப்பிவிட்டனர். அது மட்டுமின்றி இந்த இருசக்கர வாகனத்தில் வந்த 6 நபர்களையும் 2 பேரையும் தொடர்ந்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இது குறித்து மணிமங்கலம் காவல்துறையினர் தற்பொழுது விசாரணையினை தீவிரப்படுத்தி வருகின்றனர். சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றியுள்ளனர். இவர்கள் மீது, இறந்தவர்களின் 2 நபர்களின் மீதும் ஏற்கனவே எந்த குற்ற வழக்குகளிலும் தொடர்பில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ள நிலையில் இந்த இரட்டை கொலை சம்பவம் குறித்து தீவிர விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.